எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி தான் பார்க்குறோம். இது பெங்களூரில் கிரிநகர் என்ற பிளேஸில் இருக்குது. ஸோ இது 16 டேஸ் நம்ம விரதம் இருந்து இந்த தேங்காயில் கட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு தேங்காய் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தேவையான தேங்காவை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு கேஷ் பேமெண்ட்டு, யூபிஐ பேமெண்ட்டு எல்லாமே இருக்கும். அதை முடிச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. இந்த ரெசிப்டில் உங்களோட நம்பர் எழுதியிருக்கும். ஸோ இது கோயிலோட என்ட்ரன்ஸு. கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்களோட தேங்காயில் அந்த ரெசிப்டில் இருக்கிற நம்பரை எழுதி கொடுத்துருவாங்க. அதை எழுதி கொடுத்துட்ட பின்னாடி நீங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களை உட்காந்து வச்சுட்டு அது எப்படி எப்படி பண்ணணுன்னு சொல்லி ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அது சொன்ன பின்னாடி உங்களுக்குன்ட்டு அந்த ரெசிப்டில் அந்த ரோ கொடுத்துருப்பாங்க, ஏபிசின்னு சொல்லிட்டு. அந்த ரோவை பார்த்து நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி தேங்காவை உங்களுக்கு கொடுத்துருக்குற ஸ்பேஸில் கட்டி விட்டுடலாம். ஸோ நிறைய இருக்கும், ஏபிசி நிறைய ரோஸ் இருக்கும். ஸோ உங்கள் ரெசிப்டில் இருக்கிறத மட்டும் கட்டிட்டு விட்டுறணும். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு கூட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கயிறை நீங்கள் 16 டேஸ் உங்கள் கையிலே கட்டியிருக்கணும். அப்போ நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ பேர் கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள். இந்த தேங்காயெல்லாம் நிறைய பேர் கட்டுவாங்க. சனிக்கிழமைலாம் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் அடிக்கணும். இது வெளியே இந்த சாமி இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டாக இருக்கும். இதுதான் வெளியே இருக்கிற என்ட்ரன்ஸு. ஸோ நீங்கள் 16 டேஸ் விரதம் இருந்துட்டு நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அது 100% ஆயே ஆகும். அதுக்கு நானே ஒரு சாட்சி. ஸோ பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். எவ்வளோ கூட்டம் வரும். சாட்டர்டேஸ் நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி தான் நிறைய பேர் வருவாங்க இந்த கோயிலுக்கு. ஸோ நீங்களும் இந்த கோயிலுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் நடக்கணும்னு சொல்லியிருந்தால் வேண்டிட்டு எல்லாருமே பலனடைங்க. நன்றி.